ஹலோ எவ்ரிவன். இந்த வேர்ல்ட்லே பெஸ்ட் கிஃப்ட் என்ன தெரியுங்களா? அம்மா குழந்தைக்கு தர தாய்ப்பால் தாங்க. ஆனால் ஒர்க்கிங் விமனுக்கு இந்த ப்ரெஷஸ் கிஃப்ட் கொடுக்கறதுல ஏகப்பட்ட டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்குலாம் யூஸ் ஆகிற மாதிரியான டிப்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்த உடனே அவசர அவசரமாக பிரஸ்ட் மில்கை பம்ப் பண்ணி ஸ்டோர் பண்ணிவிட்டு கிளம்புறவங்களுக்கு மத்தியில் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எஃபெக்டிவ் ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். காலையில் எழுந்ததும் பிரஸ்ட் மில்கை பம்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரிலாக்ஸ்டாக இருக்கணும். பிரஸ்ட்டு எப்போ ஹெவி ஆகுதோ அப்போ தான் பம்ப் பண்ணணும். அட் அ டைம் 2 பிரஸ்ட்டையுமே நம்ம பம்ப் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம பம்ப் பண்ண பிரஸ்ட் மில்கை ஸ்டெரைல் கண்டெய்னர்ஸில் சேஞ்ச் பண்ணணும். அந்த கண்டெய்னர் கண்டிப்பாக பிபிஏ ஃப்ரீ கண்டெய்னராக இருக்கணும். இந்த பிபிஏ காம்பனண்ட் இருக்கிற கண்டெய்னரில் பிரஸ்ட் மில்கை நம்ம ஸ்டோர் பண்ணுற சான்ஸ் வந்துச்சுன்னா அந்த பிரஸ்ட் மில்கோடு சேர்ந்து அந்த பிபிஏ காம்பனண்ட்டும் பேபிக்கு போகும். அதனால் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதனால் பிபிஏ ஃப்ரீ கண்டெய்னர்ஸை தான் பார்த்து நம்ம வாங்கணும். கண்டெய்னர்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்டோரேஜ் பேக்ஸும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ மேக்ஸிமமாக பார்த்திங்கன்னா 60 to 120 ml வரைக்குமே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம பிரஸ்ட் மில்க் ஸ்டோரேஜ் பேக்கில் சேஞ்ச் பண்ணுறோன்னா டேட் அண்ட் டைமை நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ பிரஸ்ட் மில்க் பேக்கில் சேஞ்ச் பண்ணியாச்சு. எப்படி ஸ்டோர் பண்ணுறது? ரூம் டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 2 to 4 hours வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 6 to 12 hours வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மேக்ஸிமம் 6 months வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரீசரில் பிரஸ்ட் மில்கை ஸ்டோர் பண்ணியாச்சு. அது எப்படி எடுத்து யூஸ் பண்ணுறது? அதுக்கு தாங்க ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறோம். எந்த பேக்கை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுறோமோ அந்த பேக்கை தான் எடுத்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். அப்போ ஃப்ரீசரில் இருக்கிற பாலை எடுத்த உடனே அப்படியே கொடுத்துட முடியுமா குழந்தைக்கு? அதனால தான் பிரஸ்ட் மில்கை வார்ம் கண்டெய்னரில் வார்ம் வாட்டரில் நம்ம வார்ம் பண்ணணும். கண்டிப்பாக ஹீட் பண்ணவே கூடாது. இன்கேஸ் ஒர்க் பிளேஸில் பிரஸ்ட் ஹெவியாக ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஐஸ் பேக் கேரியரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஒரு 24 hours வரைக்கும் பிரஸ்ட் மில்க் சேஃபாக இருக்கும். இன்கேஸ் பாப்பாவால் ஃபுல்லாக ஃபீடிங்கை கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஃப்ரிட்ஜில் பாலை ஸ்டோர் பண்ணலாம். அதுவுமே ஒரு 1 to 2 hours வரைக்கும். ஐ திங்க் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ஓரளவு பிரஸ்ட் மில்க் ஸ்டோரேஜ் பற்றின டவுட்ஸை க்ளியர் பண்ண நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.